பின்பு நல்வாழ்வை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ரகசியமாய் மறைபொருளாய் பரலோகத்தை வைத்ததுனால இன்னைக்கு ஒரு மனிதனோ அந்த பரலோகத்தை நோக்கி வருவது இல்லை. எப்ப இயேசுவின் இடத்துல ஒரு மனிதன் வருகிறானோ அவனுக்கு பட்டா போட்டாச்சு, உனக்கு பரலோகம் என்பது உண்டு, நீ பெற்றுக்கொள் என்று சொல்லி. நீதிமானா, உத்தமனா, பரிசுத்தவனா, தேவனுக்கு பயந்தவனா, கீழ்ப்படிந்தவனா, அவனுக்குள்ள அவர்களுடைய வாழுகிறவனா இருந்தா பரலோகம் பர்ஃபெக்ட்டா தேவன் கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா அவர் நம்மளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கார். பரலோகத்தை கொடுப்பதே உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். ஆமென், அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வசனத்தை வாசிக்கிறோம். வாசிங்க மீண்டும் 7வது வசனத்தை வாசிங்க. இந்த தேகத்துல நம்ம குடியிருக்கிறோம் பாருங்க. நம்ம குடும்பத்துல ஒரு வீட்டுக்குள்ள நம்ம சரீரம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி நம்ம சரீரத்திலையும் ஒரு ஆவி இருக்கு. தேவன் கொடுத்த ஜீவ சுவாசம் இருக்குது. அந்த ஆவி எங்க இருக்கு? குடி இருக்கு, உள்ளுக்குள்ள குடி இருக்கு. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? செத்து போயிட்டாங்க, செத்து இறந்துட்டாங்க, அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. எங்க போயிட்டாங்கன்னு யாராலும் பார்க்கவே முடியாது, யாராலும் பார்க்க முடியாது. ஆனால் வேதம் சொல்லுது, பிரசங்கி புத்தகத்துல நீங்க படிச்சா கடைசி அதிகாரத்துல தன்னை தந்த தேவனிடத்திற்கு அந்த திரும்ப அந்த ஆவி போவது. உங்களை கொண்டு போய் அமெரிக்கால விட்டாலோ இல்ல பெருகாந்தால விட்டாலோ மன்னார்குடியில போட்டாலோ எங்க திரும்ப வருவீங்க? வீட்டுக்கு தான் வருவீங்க. நீங்க எந்த தேசத்துக்கு சம்பாதிக்க போனாலும், எந்த இடத்துக்கு உழைக்க போனாலும், உங்க வீடு எங்க இருக்கோ, உங்கள் உறவுகள் எங்க இருக்கோ, உங்கள் சொந்தம் எங்க இருக்கோ அங்கதான் தேடி வருவீங்க. ஆமென், அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். மன்னார்குடி போயிட்டு மன்னார்குடி எனக்கு சொந்த ஊர் கிடையாது, பட்டுக்கோட்டை எனக்கு சொந்த ஊர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நாம எங்க பிறக்கிறோமோ, எங்க வளர்கிறோமோ, நம்ம சொந்த பந்தம் எங்க இருக்கோ, தாய் தகப்பன் இருக்கோ, அதே நம்மளுக்கு சொந்த ஊர். அது மாதிரிதான் நம்மளும் மனித பிறகு எங்க சொந்த போனோம்? பரலோகம் தான் நம்மளுக்கு சொந்த ஊர். பரலோகம் தான் நித்திய வீடு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நம்மளுக்கு என்ன நினைப்பு எல்லாம் சொந்த வீடா இருக்கிற பரலோகத்தை பிடிக்க ஆசைப்படணும்.